ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்று துணி துவைக்க போகிறேன். வாஷிங் மிஷினில் துவைக்கிறதும் சூப்பரு பாருங்க, கல்லில் துவைக்கிறதும் சூப்பரு. கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகும் நமக்கு. வாரத்தில் ஒரு நாளாவது கையில் துணி துவைக்க பழகிக்கங்க. எல்லா நாளும் துவைக்க சொல்லல, வாரத்தில் ஒரு நாளாவது. This is circles. பாருங்க, வாரத்தில் ஒரு நாளாவது துணி துவைச்சி சோப்பு போட்டு ப்ரெஸ் போட்டு அழகாக துவைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரெஷ் போட்டு ஷர்ட்டெல்லாம் அப்படி தான் துவைக்கணும். அக்குள், கையோட அக்குள் எல்லாம் நல்லா ப்ரெஷ் போட்டுச்சுன்னா அந்த அழுக்கு போகும். கையில் அந்த எஜ்ஜில் அழுக்கு போகும் பாருங்க கையை. அப்புறம் பாக்கெட்டை கவனமாக துவைக்கணும். இங்கே பாருங்க, பாக்கெட்டில் அழுக்குகளுக்கு படிடும். பாருங்க, கையோட அக்குள் அப்படி துவைக்கணும். கையை மட்டும் தனியாக அப்படி தேய்க்கணும். இந்த கையோட சுற்றளவில் ஜென்ஸுங்களுக்கு அழுக்கு நிறைய பிடிக்கும். பாருங்க, ஓகேவா? காலர், பர்டிகுலராக காலர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலரில் அழுக்கு இருக்கும், நல்லா தேய்ச்சி இருக்கும். எனக்கு சாறு சட்டையை பளிச்சுன்னு ஒரு அழுக்கு இல்லாமல் துவைச்சாவே எனக்கு பிடிக்கும். சாறு நீட்டாக ட்ரெஸ்ஸில் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சாறு அப்படியே இப்படி நிறைய நுர போடும்போது துணியை வேணால் படியில் போட்டுக்கோங்க. கல்லில் வச்சு 2 உரசி துவைச்சிங்கன்னா பழன்னு துணி. எவ்வளோ வந்திருக்கு பார்க்கலாமா? அடுத்தது வெள்ளை டவல். மஞ்சள், என்னோட மஞ்சள், என்னோட டவல், சாரோடது இல்லை, சாரோடது வேற டவல். மஞ்சள் ஒட்டி இருந்தா சத்தம் போடுவாங்க. இப்போ நிமிஷம் பார்த்துட்டு வா. நிமிஷத்தை காணவில்லை, எங்கு போச்சு, எங்கு போச்சு, எங்கு போச்சு, எங்கு போச்சு. 4 தான். பாருங்க, அடுத்து ஒரு உங்களுக்கு ஐடியா. சோப்பை வந்து இப்படி நேராக டைரெக்டாக கையில் பிடிக்காதீங்க. இப்படி இதில் பிடிச்சி போடுங்க சோப்பை. அப்போ கை எரிச்சல் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்க, அப்படி நார் வச்சுக்கோங்க. அப்படி நார் வச்சுக்கோங்க.
நார் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வலி, கை வந்து எரியாது, உள்ளங்கை எரியாது. பாருங்க, நல்லா அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இதில் என்னன்னா, இங்கே பாருங்க, இது குங்குமம், இது மஞ்சள். இது போடலன்னா நல்லா ப்ரெஸ் போட்டுட்டோ இது போடலன்னா நல்லா படுற மாதிரி காய வச்சிங்கன்னா இந்த மஞ்சள் கரை போயிடும். நான் வந்து ஒயிட் துணி நிறைய யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒயிட் துணி நிறைய நல்லா துவைக்கவும் செய்வேன். இங்கே பாருங்க, நிக்கரெல்லாம் துவைச்சா பர்டிகுலராக அடியில் சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு பாருங்க, சோப் போட்டு தேய்ச்சிட்டு ப்ரெஷ்ஷை போட்டு அந்த இடம் மெயினாக தேய்ச்சிடும். அப்போ தான் அழுக்கு இருந்தால் போகும். மொத்தமாக போட்டு இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு தேய், இப்படி ஒரு தேய் நிக்கர் தேய்ச்சிங்கன்னா அழுக்கு போகாது. இங்கே பாருங்கள், இந்த இடம் தேய்க்கணும், அடிப்பகுதியை தேய்க்கணும். அப்படி கல் இருந்தால் உரசுனா சும்மா சூப்பராக அந்த அடிப்பகுதி அழுக்கு போயிடும். நிக்கர் வந்து அப்படி தான் துவைக்கணும். சும்மா ஒட்டு மொத்தமாக சோப்பை போட்டோம், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன்னொன்று வேணா காட்டுற பார்த்தோம். நிக்கரை எடுத்தோன்னா அப்படியே ஒரு தேய்ச்சி தூக்கி போட்டுருவாங்க. இல்லை துவைக்க மனசு கைப்பாக இருந்தால் அப்படி நார் வச்சுட்டு அப்படி அடியில் மட்டும் சோப் போடுங்க. அவ்வளோதான், அடியில் சோப் போட்டிங்க. அப்படி அலம்பிட்டு ப்ரெஷ்ஷை போட்டு அடியில் தான் தேய்க்கணும். இங்கே பாருங்க, பர்டிகுலராக அடியில் சோப் போட்டு தேய்ச்சாதான் உங்களுக்கு பளிச்சுன்னு சுத்தமாகும். நிக்கர் லேடிஸோடதும் சரி ஜென்ஸோடதும் சரி. நீ பாருங்க, அப்படி தேய்க்கணும் அந்த இடத்துல. மிஷின் இதெல்லாம் செய்யுமா? செய்ய வேணாம், நான் செய்யலை. மிஷினில் இருக்கும்போது நிக்கர் மட்டும் அந்த சர்ப்போ சோப்பை போட்டு இப்படி தேய்ச்சி மிஷினில் போட்டுருங்க, வந்துடும். சரியா? இதை இப்படி துவைக்கணும். துணி எப்படி துவைக்கணும்னு சொல்லிட்டாரேன், வேற ஒன்றும் இல்லை. ஏப்பா தூக்கம் இல்லையே, என்னால் தூக்கம் இல்லை. அப்போ இது எப்படி அலசுறது? இப்போ இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கை வச்சு இப்படி கல் வச்சிங்கன்னா தேய்ங்க. சூப்பராக போகுது பாருங்கள். அடித்து பிடிச்செல்லாம் துவைக்க வேணாம், ரிலாக்ஸாக உட்காந்து பொறுமையாக துவைங்க. பாருங்க, எனக்கு குழாங்கி தான் இருக்கு. நான் ஃப்ரீயாக இருக்கும் போது கையில் துணி துவைப்பேன். பாருங்க, அவ்வளோதான். துணி வந்து ஒரு அலசுக்கு 2 அலசு 3 அலசு அலசிட்டு புளியாமல் தொடியில் போடுங்க. தண்ணி வடிஞ்சோன்னா காய வைங்க. ஏன்னா துணியில் சுருக்கத்தன்மை அதிகம் வரும் புளிஞ்சி காய வச்சிங்கன்னா. அடுத்து என்னன்னா நரம்பு வலிக்கும், விரலெல்லாம் வலிக்கும். சுத்தமாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். இது எல்லாம் எங்கள் மம்மி எனக்கு சொல்லி தந்தாங்க. அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க எங்கள் அம்மா. ஆனால் இன்னொரு அம்மா இருக்காங்களே, சோப்பு போட்டு இந்த மாதிரி துவைச்சி தேய்ச்சி கழுவி நான் பார்த்ததே இல்லை. அது உங்களுக்கே தெரியும் அந்த அம்மா யாருன்னு. உலகத்தில் 2 அம்மா தான் நான் ஒரு பொண்ணுக்கு. பாதி வாழ்க்கை ஒரு அம்மா, பாதி வாழ்க்கை ஒரு அம்மா. துணி துவைச்சி இந்த மாதிரி சுத்தமாக தேய்ச்சி துணி துவைச்சி பளிச்சுன்னு துணி துவைச்சோம். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அப்படியே ஊற வச்சு கும்மி காய வச்சிருவாங்க. அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட வயசை பொறுத்து குறைலாம் சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பார்த்தீங்களா என்னோட துணி துவைப்ப வாரம் ஒரு நாளாவது எல்லாரும் கையில் துணி துவைக்க பழகிக்கோங்க. அது நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, எக்ஸசைஸ். ஓகே, பாய்.